வெல்கம் டு ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ். ட்ரிக்ஸ் இன் மேக்ஸ் சேனலை வேதிக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செம்ம ஃபாஸ்டா போறதை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற ட்ரிக்ஸ் என்னன்னா பெர்ஃபெக்ட் கியூப் ரூட். ஓகேயா? இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்ல எப்படி 1 to 10 வரைக்கும் ஒரு ஸ்கொயர் வேல்யூ வச்சு நம்ம சம் போட்டோமோ அதே மாதிரி கியூப் ரூட்லயும் 1 to 10 வரைக்கும் வச்சு நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேயா? 1 to 20 வரைக்கும் மெமரைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, கியூப் ரூட்டுக்கு ஸ்கொயர் ரூட்டுக்கு 1 to 30 வரைக்கும் மெமரைஸ் பண்ணிக்க சொன்னேன். இதுக்கு வந்து 1 to 10 20 வரைக்கும் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். அப்ப 1 cube is equal to, இப்ப இங்க இந்த இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா 2. எப்ப வந்து நம்ம லாஸ்ட் யூனிட் டிஜிட் 8 இருந்துச்சுன்னா எப்ப 8 இருக்கும் நமக்கு ஆன்சர் 2 கிடைக்கும். ஓகேயா? அதே மாதிரி நீங்க 8க்கு பாருங்க 8 cube, அதாவது 2 முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு 8 கிடைக்கும். ஓகே, இந்த ரெண்டு அப்படியே ரிவர்ஸ். ஆன்சர் யூனிட் டிஜிட் 2 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 8. ஒருவேளை யூனிட் டிஜிட் 8 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் 2. ஓகேயா? அதே மாதிரி 3 cube என்னது நம்மளுக்கு 27. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் யூனிட் வேல்யூ வந்து 7 இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து 3 ஆகும். யூனிட் டிஜிட் வந்து 3 இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு 7 ஆகும் கிடைக்கும். அதே மாதிரி இது ரிவர்ஸ் ப்ராசஸ். 3 7, 7 3. ஓகே, ரிமைனிங் டிஜிட்னா சேம் தான். 1 நம்மளுக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி 4 4 தான், 5 5 தான் கிடைக்கும், 6 6. ஓகே, 9 9, 0 0. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ இது ரெண்டு மட்டும் தான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் ஆகும். 2 இருந்துச்சுன்னா 18 வரும், 18 2 வரும், 3 இருந்தா 7 வரும், 7 இருந்தா 3 வரும். அவ்வளவுதான். சரி, ரிமைனிங் என்ன டிஜிட் இருக்கோ அதே டிஜிட் தான் வரணும். சோ இப்போ நம்மளுக்கு யூனிட் டிஜிட் என்னன்னு பாருங்க, 2. ஓகே, இது வந்து நம்ம கியூப் ரூட்னால நம்ம என்ன பண்ணுவோம், 3 ஃபர்ஸ்ட் 3 இது ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் இதை வச்சுக்கணும். இப்ப யூனிட் டிஜிட் 2னால நம்ம ஆன்சர் என்ன இருக்கும், 2 8 வரணும். அப்ப 8. அப்ப ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னன்னா 54. இந்த 54ங்கிறது எதுக்கு நடுவுல இருக்கு, 3 கியூபுக்கும் 4 கியூபுக்கும் நடுவுல இருக்கு. சோ இதுல நம்ம ஸ்மாலஸ்ட் டிஜிட் அதான் எடுத்துக்கணும். 3 கியூப் இஸ் ஈக்குவல் 27. அப்ப நம்ம எடுத்துக்க வேண்டிய ஆன்சர் என்ன, 3 தான். ஸ்மால் ஒன் 3. அப்ப இதோட ஆன்சர் என்னது 38. நெக்ஸ்ட் அதே மாதிரி 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். லாஸ்ட் டிஜிட் டிஜிட் பார்க்கணும். டிஜிட் வந்து 9. 9 தான். சோ அப்ப நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 9. நெக்ஸ்ட் சோ ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னது 704. சோ இந்த 704ங்கிறது எது கூட 8க்கும் 9க்கும் நடுவுல இருக்கு. சோ 8 cube is equal to 512, 9 cube is equal to 729. அப்ப இது ஸ்மாலஸ்ட் ஒன் என்னது 8. அப்ப 8 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேயா? நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ரூட்டை விட கியூப் ரூட் வந்து ஈஸி தான். நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றது ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் ஏன்னா அங்க வந்து நம்மளுடைய யூனிட் டிஜிட்ல 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இங்க அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் கிடையாது. 2 8, 8 2, 3 7, 7 3. அவ்வளவுதான். மற்றபடி என்ன நம்பர் இருக்கோ அதே சேம் நம்பர் வந்துடும். சோ இங்க வந்து நம்ம 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணுமா, ரிமைனிங் டிஜிட் அப்படி வச்சுக்கணும். யூனிட் டிஜிட் என்னது 3. 3 நம்மளுக்கு என்ன வரணும், 7 வரணும். சோ அப்ப ஆன்சர் வந்து 7. நெக்ஸ்ட் இப்போ இங்க இதுக்கு எத்தனை வரும், 4657. அவங்க 20 கியூப் வரைக்கும் மெமரைஸ் பண்ணிக்கணும்னு சொன்னீங்கன்னா இது வந்து 16 கியூப் வந்து நம்மளுக்கு 496. அதாவது 16 கியூப் ஈக்குவல் டு 496. ஓகே, 17 கியூப்ன்றது இதை விட மோரா போயிடும். சோ அதனால நம்ம 16 தான் எடுத்துக்கணும். சோ அப்ப நம்ம ஆன்சர் இருக்கு 167. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சேனல்ல நிறைய பேர் வாட்ச் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல, பேசுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.